சிற்றிலக்கிய வரிசையில் உலா என்ற சிற்றிலக்கியத்தை பற்றி சிறிது காண்கலாம். அகப்பொருள் இலக்கணத்தில் அகப்பொருள் துறையில் பெண்பால் கைக்கிளை வகை சார்ந்துதான் இந்த உலா என்ற சிற்றிலக்கியம். தலைவனோ அரசரோ உலா வருகிற போது அவர்களை கண்டு மயங்கும் 7 வகையான பருவ பெண்கள் அவர்களுடைய சிறப்பை புகழ்ந்து பாடுவதுதான் உலா. ஊரோடு தோற்றமும் உரித்தென மொழிவ என்பது தொல்காப்பியம் இலக்கணம். உலாவை பற்றிய தொல்காப்பிய இலக்கணம் அதுதான். இதில் 8 வயதிலிருந்து 11 வயது உள்ள பொதும்பை என்கிற அந்த பருவ பெண்கள் பாடுவதாக உலா பாடுவது அரிதினும் அரிது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலாவில் திருக்கைலாய ஞான உலா என்பதுதான் முதல் தமிழ் உலா. சேரமான் பெருமாள் நாயனார் எழுதியது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் எழுதியது. அதனால தான் அதற்கு ஆதி உலா அப்படின்னு பேர். திருக்கைலாய ஞான உலாவுக்கு ஆதி உலா அப்படின்னு பேர். முதல் தமிழ் உலா. அதற்கு அப்புறம் நம்பி ஆண்ட நம்பி எழுதிய ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலை என்பதும் மிக சிறந்த ஒரு உலா நூல். உலாவில் இரட்டைப் புலவர்கள் நிரம்ப உலாவை பாடியிருக்கிறார்கள். இரட்டைப் புலவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உலா என்ற சிற்றிலக்கியத்தை நிரம்ப பாடியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கப்புறம் மிக முக்கியமான ஒரு உலா மூவர் உலா. கவிராட்சகன், கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் பாராட்டக்கூடிய ஒட்டக்கூத்தர் எழுதியதான் மூவர் உலா. 2ஆம் ராசராசன், 2ஆம் குலோத்துங்கன், விக்ரமசோழன் இந்த 3 பேரையும் பற்றி பாடிய உலா தான் மூவர் உலா. இதை எழுதியவர் ஒட்டக்கூத்தர், கம்பருடைய சமகால புலவர். இவருக்கும் கம்பருக்கும் கருத்து வேறுபாடு என்று செவி வழியான செய்திகள் உண்டு. வட சொற்களை அதிகமாக மிகுதியாக வைத்து தமிழ் பாடல்களை பாடுவதில் வல்லவர் என்று சொல்லுவார்கள். அதனால தான் இவருக்கு கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தன் என்கிற ஒரு சிறப்பு பெயரும் அழைக்கப்படுகிறது. இந்த உலாவினுடைய மிக முக்கியமான ஒன்று 7 வகையான பருவ பெண்கள் ஒரு தலைவன் மீதோ அல்லது இறைவன் மீதோ கைக்கிளையாக பாடுவது. அவர்கள் போகிற போது இவர்கள் அவர்களை பார்த்து ஒருதலை விருப்பமாக பாடக்கூடிய ஒரு துறையை சார்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. மேலும் இதை பற்றி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய